முறைகளை கற்றுத்தர நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஓதுவார்களோடு இணைந்து இவர்களும் வகுப்புகள் நடத்தும் தகுதிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதே போல அவர்கள் எங்கெங்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் திருமுறைகளை பாட வேண்டும், அதுவும் ஆலயத்தில் சந்நிதியில் பாட வேண்டும் என்பது எங்களது நோக்கம். அண்மையில் அனைவருக்கும் தெரியும், ஆருத்ரா தரிசனம் நடந்தது, திருவாதிரை திருநாள். பல கோயில்களில் ஓதுவார்கள் இருக்கிறார்கள். ஓதுவார்கள் இருக்கும் ஆலயத்தில் ஓதுவார்களே ஆருத்ரா தரிசன பூஜையின் போது திருவம்பாவை பாடல்களை பாடி பூஜை நடைபெறும். அதேபோல் திருமுறை வகுப்புகள் நடைபெறும் ஆலயங்களில் திருமுறை வகுப்பு மாணவர்கள் அந்தந்த ஆலயங்களில் ஆருத்ரா தரிசனத்தின் போது திருவம்பாவை பாடல்களை பாடி பூஜைகள் நடைபெறும். இந்த இரண்டும் இல்லாமல் சில ஆலயங்களில் ஓதுவார்களும் தற்போது இல்லை, திருமுறை வகுப்புகளும் நடக்கவில்லை. இந்த ஆலயங்களில் நமது திருமுறை மாணவர்கள் சென்று ஆருத்ரா தரிசனத்தின் போது திருவம்பாவை பாடல்களை பாடி பூஜை நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த சில ஆலயங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களும் ஒப்புதல் தந்தார்கள். அந்த முறையில் 3 ஆலயங்களில் நமது மாணவர்கள் சென்று திருவம்பாவை பாடினார்கள். அதுபோல பூஜையில் பாடிய மாணவர்கள் ஒருவர் இந்த ரிஷிகுமார் அவர்கள். அவர்களும் அவர்களது தமக்கையார் மொஹிதா அவர்களும் இருவரும் இணைந்து சாங்கி ராமர் கோயிலில் திருவம்பாவை பாடல்களை பாடி ஆருத்ரா தரிசனம் நடந்தது. அதுபோலவே தோப்பாய் வைராய்மடை காளியம்மன் ஆலயத்திலும் நமது மகாலட்சுமி துர்காஷ்மி 2 மாணவிகளும் பாடினார்கள். அதே போல மன்மத கார்மீஸ்வரர் ஆலயத்திலும் பாடிக்கொண்டு வருகின்றார்கள் நமது ஹேமா மற்றும் யோகிதா அவர்கள். ஆக இதுபோல் எங்கெங்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ ஆலயங்களில் நிர்வாகத்தினிடம் பேசி நமது மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். அவ்வாறு உங்கள் ஆலயங்களில் திருமுறைகள் பாட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால், ஓதுவார்கள் இல்லை அல்லது வகுப்பு மாணவர்கள் இல்லை, அந்தந்த ஆலயங்களில் பாட வேண்டும் என்று எண்ணினால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் முடிந்தவரை அதற்கு ஏற்பாடு செய்கிறோம். நன்றி.